30 வருஷமா பார்த்து பழகுன ஒரு பொண்ணு யாரு எப்படிப்பட்டவ, அவ குணம் என்ன குறை என்னன்னு எனக்கு தெரியாதா? சரியா சொல்லணும்னா அவள மாதிரி இன்னொரு மடங்கு வயசு எனக்கு. இங்கேன்னு இல்ல, எந்த கோயில்ல வேணாலும் வந்து சொல்லுவேன், எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சொல்லுவேன். அவளை விட ஒரு நல்ல மருமக திருவேங்கட அண்ணனுக்கு கிடைச்சிருக்க மாட்டா. எத்தனையோ பேர் உதவாக்கரைங்களை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் வாழ்ந்துட்டு போறாங்க. அவரு கதை அப்படியா? வெயிட் 1 மினிட். இப்போ யாரு நீங்க உதவாக்கறன்னு சொன்னீங்க? சேச்சே, நீ ஏமா எல்லாத்துக்கும் ஒன்ன நினைக்கிற? உன்ன அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். ஏ பேசித்தான் பாருங்களேன். யூ நோ சம்திங், இந்த லக்ஷ்மி இருக்காளே ஒரு டோட்டல் முட்டாள். அவளுக்கு தானும் சந்தோஷமா இருக்க தெரியாது, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தவும் தெரியாது. அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கிற கேரக்டர் அவ. Oh God, ஒரு டோட்டல் சைக்கோ. பின்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன அவளோட கற்பனையில கூட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? இத பாருங்க, அவ லெவல் வேற, என் லெவல் வேற. மோரோவர், நீங்க ஒரு விஷயத்த மறுபடியும் மறந்துடுறீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என் புருஷன் இருக்காருல்ல, ஃபாரின்ல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு என் அக்கவுண்ட்ல பணம் போட்டுட்டு இருக்காரு. இந்த வீட்டை மெயின்டைன் பண்றது, உங்க புருஷனை மெயின்டைன் பண்ற வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். சோ நீங்க நம்ப வேண்டியது என்ன, லக்ஷ்மி இல்ல. Got it? மன்னிச்சிருமா, நான் தப்பா எதுவும் சொல்லல. சொல்ல போனா நான் தப்பா எதுவும் நினைக்க கூட இல்ல. நீயா இந்த பேச்சை எடுத்ததுனாலதான் ஏதோ மனசு கேட்காம நான் கொஞ்சம் புலம்பிட்டேன். நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. போங்க, என்ன மன்னிச்சிரு. ஆக லக்ஷ்மி வீட்ல இன்னைக்கு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத நேர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணலனா அப்புறம் நாம எதுக்காக வாழறோம்? திவ்யா என் வாழ்க்கையில இவ்வளவு சீரியஸா வருவான்னு நான் எதிர்பார்க்கலாம் மச்சான். மோதிரத்தை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்டா. அதுக்கு என்னடா வழி? ஒண்ணு செய், அவ எப்படி அவங்க அப்பா மோதிரத்தை சுட்டாலோ அதே மாதிரி நீ உன் அப்பா மோதிரத்தை ஆடிய போட்டுரு. பிரச்சனையே அதான்டா, எங்க அப்பா ப்ராப்பரா அண்டராயர் கூட போட மாட்டாரு. அந்த ஆள்கிட்ட மோதிரத்தை எடுக்கிறதுக்கு நான் எங்க போவேன்? அப்ப வேற வழியே இல்ல, உங்க அம்மாவை புடி. அதுவும் கஷ்டம்டா. எங்க அம்மா பார்ட் டைம்ல தான் அம்மா வேலை பாக்குறாங்க. ஃபுல் டைம் சிஐடி ஆபீசர் மாதிரி அவங்க என்னையும் என் அப்பாவையும் 24 hours வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் அவங்க மெயின் வேலையே. என்ன மச்சான், உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஒரு காலேஜுக்கு போற பயபுல ஒரு 10,000 15,000 கூட ஆட்டிய போட முடியலனா நம்ம ஜெனரேஷனுக்கே அவமானம்டா. நீ ஈஸியா சொல்லிட்ட. எங்க வீட்டுல பிறந்திருந்தனா என் கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும். அங்க இருக்காண்டி மச்சான், உன் ஆள் வராடா. ஏன் ஆளா? எவ அவ? மச்சான், பணம் கேட்க போறாடா. அவ பணம்லாம் கேட்க மாட்டா மச்சான், மோதிரத்தை தான் திருப்பி கேட்பா. ஏன்னா அந்த மோதிரம் அவங்க அப்பா கிட்ட இருந்து சுட்டது, கொண்டு போய் வைக்கலனா அவங்க அப்பா சுட்டுருவான்ல. நீ வேணா பாரு, கோபமா வந்து மோதிரத்தை மூட்டியா அப்படின்னு கேட்பா. திவ்யா, அது வந்து இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா திவ்யா? அவன் தான் மோதிரத்தை எப்படியாவது மீட்டு கொடுத்துறேன்னு சொல்றான்ல, திரும்ப திரும்ப இப்படி வந்து ராகிங் பண்றது நல்லாவா இருக்கு திவ்யா? அருண், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எவ்வளவு வேணாலும் பேசலாம் திவ்யா, ஆனா அந்த மோதிரம் மேட்டர் மட்டும் கொஞ்சம் போஸ்ட்மான் பண்ணா நல்லா இருக்கும். நான் ஒன்னும் ரொம்ப நாளா வாய்தா கேட்கல, ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான். அதுக்குள்ளேயும் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரி சரி, நான் அந்த மோதிர மேட்டர் கேட்கல, வேறொரு விஷயம் கேட்டா ஒத்துப்பியா? வேற ஒரு விஷயமா? ஏண்டா, பணம் வாங்கணும் மோதிரம் வாங்கணும், இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு நடந்தது. எனக்கு தெரியாம வேற எதனா வாங்குனியா? சத்தியமா இல்லடா மச்சான். லோகேஷ், நான் அருணை மிரட்டுறதுக்கோ வெறுப்பேத்துறதுக்கோ வரல. சீரியஸா நான் அருண் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் பேச விடுறியா? என்னது, உதவி கேட்டு வந்திருக்கியா? டேய் மச்சான், என்னடா நடக்குதுங்க? தெரியலையே மாப்ள. உன்னால எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு அருண். எனக்காக நீ அந்த ஹெல்ப் பண்ணினா நான் அந்த மோதிரத்தை கேட்கவே மாட்டேன். மச்சான், நிஜமா இல்ல கனவா? கிளி பார்த்தா தெரிய போதே. நிஜம்தா நிஜம்தா. கனவு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா? கொஞ்சம் நான் சொல்றது கேளு, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி திவ்யா, சொல்லு, என்ன உதவி? டேய் இரு மச்சான், இங்க பாரு திவ்யா, நீ கேக்குற உதவிய அருண் செஞ்சிட்டானா? நீ அந்த மோதிரத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னல, அது கன்ஃபார்மா? சத்தியமா கேட்க மாட்டேன், போதுமா? மச்சான்,
இருந்தாலும் இந்த பொண்ணுங்களை எல்லாம் நம்ப முடியாது. பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்கலாமா? ஏய், அறிவு இருக்கு உனக்கு? நான் இவ்ளோ சீரியஸா பேச வந்திருக்கேன். இப்ப கூட நீ என்ன புரிஞ்சுக்காம ஜோக் அடிச்சிட்டு இருக்க. அது ஒரு மொக்க ஜோக்கு. சாரி நீ பேசு. எனக்கு ஷில்பான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. தெரியுமே, உன் கிளாஸ் தான். உன்னை விட 1.25 இன்ச் ஹைட் கம்மி. நல்ல ஃபிகர்னு சொல்ல முடியாது, மொக்க ஃபிகர்னு சொல்ல முடியாது. பணக்கார வீட்டு பொண்ணு. டெய்லி ஒவ்வொரு கார்ல ஒரு வேலை. ஓ, அவ்வளவு தூரம் நீ என் ஃப்ரெண்ட பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? வேற வழி இல்ல திவ்யா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்னு எங்களுக்கு முதல்ல தெரியணும். அது நாங்க ஒரு ப்ராஜெக்டாவே எடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் பத்தியும் ஆல் டீடைல்ஸையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். சொல்லு, இப்ப ஷில்பாக்கு என்ன? ஷில்பா ஒருத்தனை லவ் பண்றா. அவனோட பேரு வினோத். சோ ஹவுஸ்ஃபுல் ராமச்சான். டேய் சும்மா இரு. நீ சொல்லு திவ்யா, அந்த வினோதா கைய கால இல்ல உடைக்கணுமா? கைத்த முறுக்கணுமா? அந்த வினோதோட ஷில்பாவை சேர்த்து வைக்கணும். என்னது சேர்த்து வைக்கணுமா? என்ன கல்யாண புரோக்கர் நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கொஞ்சம் முழுசா பேச விடு அருண். ஷில்பாவோட அப்பா பெரிய பணக்காரன் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரு ரொம்ப மோசமானவரு. மச்சான், இவ ஏதோ பெருசா அடி போடுறான்னு நினைக்கிறேன். நீ உடம்ப தேத்தி வச்சுக்கோ. டேய் இருடா பாக்கலாம். ஷில்பா அப்பாவை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? உண்மையிலே நீ பேசுறது எனக்கு புரியல திவ்யா. என்ன பேச விட்டாதானே புரியும். உன் ஃப்ரெண்டு தான் குறுக்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். எப்படி நான் பேசுறது புரியும் உங்களுக்கு? அதுவும் கரெக்ட் தான். டேய் சும்மா இருடா. நீ சொல்லு திவ்யா. ஷில்பாவும் வினோதும் லவ் பண்ற விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு இந்த காதல் எல்லாம் பிடிக்காது. ஷில்பாவை இன்னும் 2 நாள்ல யுஎஸ் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. யுஎஸ்ல ஷில்பாவோட அத்தை யாரும் இருக்காங்களா? அந்த அத்தைக்கு ஒரு பையன் இருக்கான். வெயிட். இதுக்கப்புறம் கதையை நான் கண்டினியூ பண்றேன். ஷில்பா வினோத்தை லவ் பண்ணி கழட்டி விட்டுட்டு யுஎஸ்க்கு போய் அத்தை பையனை கட்டிக்கிட்டு அடுத்த வருஷமே ஒரு புள்ளைய பெத்துக்கிட்டு அந்த புள்ளைக்கு வினோத்னு பேர் வைப்பா. Am I correct? அரலூசு. அவங்க அத்தை பையனை கட்டிக்கிட்டா ஷில்பா தற்கொலை பண்ணிட்டு செத்துடுவான்னு சொல்றா. போதுமா? என்னால இந்த விஷயத்துல என்ன ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு கூட தெரியல. ஷில்பா பாவம் என்ன பண்றன்னு தெரியாம ஓன்னு அழுகுறான். எப்படியாவது அவளை வினோதோட சேர்த்து வைக்கணும் அருண். அதுக்கு எனக்கோ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்க அப்பாவை சமாளிச்சு அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆள்பலம் கிடையாது. பொண்ணுங்களால இவ்ளோ பெரிய காரியத்தை பக்காவா பிளான் பண்ணி நடத்தி வைக்கவும் முடியாது. யார் சொன்னாங்க? நீ பம்மலுக்கே சம்பந்த படம் பார்த்தது கிடையாது? அதுல சிம்ரன் இப்படிதான் ஸ்னேகாவோட திருட்டு கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. படத்தோட ஓப்பனிங் சீனே அதாமா. நீ பார்த்தது இல்லையா? அருண், தயவு செஞ்சு கலாய்க்காத அருண். ஷில்பாவை அவங்க அப்பா இப்ப ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. யுஎஸ் விசா வந்து சேர்ந்த உடனே இம்மிடியேட்டா அவளை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியதானே? யுஎஸ் போறதுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு என்ன கசக்குதா? ப்ளீஸ் அருண், இந்த மாதிரி கிண்டல் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. வினோத் அவளுக்கு கிடைக்கலனா ஷில்பா தற்கொலை பண்ணிப்பா. அது கன்ஃபார்ம். சரி, எனக்கு புரியுது. எனக்கு புரியல. கொஞ்ச நேரம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். எல்லாத்துக்கும் இந்த கேமரா தானே காரணம். தாத்தா, இனிமே இது வீட்டிலே இருக்க கூடாது. தலையை சுத்தி வெளியே எரிஞ்சிட்டு வந்துடுறேன். டேய், நீ எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? லட்சுமி, நீதான் அவன் அங்க வர சொன்னியா? பவித்ரா, நீ வர சொன்னியா? டேய் சந்தோஷ், நீ வர சொன்னியா? தாத்தா, நான் என்ன மென்டலா? நான் எதுக்கு அவரை வர சொல்லணும்? கேட்டுச்சா? யாரும் கூப்பிடாத வீட்டுக்கு தானா வர்றவனுக்கு என்ன பேர் தெரியுமா? டேய், நீ பேசாத. சாரி சார், நான் ரொம்ப தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு தெரியுது. பட் நான் உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கோ இல்ல அன்னைக்கு வந்த மாதிரி அதை கத்துக் கொடுங்க இதை கத்துக் கொடுங்கன்னு கேட்டு கத்துக்கிட்டு போறதுக்கோ வரல சார். லக்ஷ்மி மேடம் ஹோட்டலுக்கு
அதை கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். அன்னைக்கு கேமராவை மறந்து கடையில வச்சுட்டு வந்த நீ சொன்ன, இன்னைக்கு உன் போனை மறந்துட்டு வச்சுட்டு வந்தேன்னு அவன் சொல்றான். ஏன் லட்சுமி, உனக்கு ஞாபக மறதி வியாதியா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா போனை சார்ஜ்ல போட்டதெல்லாம் உண்மைதான்ப்பா. நான் தான் தாத்தா அதை சார்ஜ் போட்டேன். நான் தான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அது ஐம் சாரி, ஏன் தப்பு தான். இதே எங்க பெருசுப்படுத்துறீங்க? நீங்க மறந்து வச்சிட்டீங்க, நான் கொடுத்துட்டு போறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். என்னங்க வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. ஏய், கொடுத்துட்டீல, கிளம்பு. தயவு செஞ்சு கிளம்புங்க சார், அதான் சொல்லிட்டார்ல. ஏய் நிறுத்து. லட்சுமி, இந்த கேமரா இங்க இருக்க கூடாது. இவன் தானே இதை ரிப்பேர் பண்ணா, இவனையே இதை எடுத்துட்டு போக சொல்லு. சார், இது அவங்க கேமரா சார். அவங்க ரொம்ப முக்கியமா நினைக்கிற ஒரு பொருள். டேய், அது எனக்கும் தெரியும்டா. அதுல உன் கைப்பற்றுச்சுல்ல, நீ தானே அதை கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ண. இதுல என்ன புனிதம், புடலங்கா, புண்ணாக்கு என்ன வாழுது? எடுத்துட்டு ஓடி போயிரு. என் கண்ணு முன்னால நிக்காத, ஓடி போயிரு. சார், நீங்க படிச்சவங்க தானே சார்? எங்க அம்மா உங்க ஹோட்டலுக்கு வந்து கேமராவை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா, இந்த மொபைல வந்து கொடுத்த மாதிரியே அந்த கேமராவையும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு உங்களை யார் சார் அதை ரிப்பேர்லாம் பண்ண சொன்னது? எங்க அம்மா பண்ண சொன்னாங்களா? சேச்சே, அவங்க ஏன்பா அதெல்லாம் சொல்ல போறாங்க? அவங்க மறந்து வச்சுட்டு போனது உண்மைதான். ஒரு நன்றி கடனா அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன். அதை போய் நீங்க இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க? ஆமாடா, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என் வீட்டு வாசல்ல எதுக்கு வந்து நிக்கிற? என் மருமக பொண்ண ஹோட்டலுக்கு நீ ஏன் கூப்பிட்ட? அவங்க எனக்கு ஒரு ஸ்வீட் செய்ய கத்து கொடுத்தாங்க சார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான். எங்க அந்த தேங்க்ஸ் சொல்ற மூஞ்சிய கொஞ்சம் காட்டு. ஏண்டா, நன்றிய 4 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவியா? அதையே அவ கத்து கொடுத்துருக்கும் போது காலில் உளுந்துட்டு எழுந்திரிச்சு போயிருக்க வேண்டியதானே? அவ உன்கிட்ட கேட்டாளா கிஃப்ட் கொடுன்னு? ஏன் லட்சுமி, நீ கேட்டியா? ஐயோ இல்லப்பா. சாரி சார், அது நானா செஞ்சதுதான். என் நன்றியை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சப்போ அவங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன். டேய், என் மருமக சந்தோஷமா இல்லைன்னு உன்கிட்ட சொன்னாளா? நீ யாரா அவளுடைய சந்தோஷத்தை பத்தி பேசுறதுக்கு? இங்க பாருங்க மிஸ்டர் ஹரி, திரும்ப திரும்ப நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது, ரெசிபி கேக்குறது, இதை கத்துக்குடு அதை கத்துக்குடுன்னு எங்க அம்மாவை டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் எங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க தாத்தா சொல்றது மட்டும்தான் கேட்கும். அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னா நாங்க ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, ஒரு கெஸ்டா கூட மதிக்க மாட்டோம். புரியுது சந்தோஷ், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் ஒன்னே ஒண்ணு சொல்லணும். இந்த கேமராவை நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்தது உங்க தாத்தாவுக்கு பிடிக்கலன்னு தெரியும். நான் இங்க வரதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா தான் நீங்க அவங்களை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நம்புங்க சார், இந்த விஷயத்துல அவங்க எந்த தப்பும் பண்ணல. இந்த கேமராவை ரிப்பேர் பண்ணி கொடுத்தது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். அவங்களுக்கு சத்தியமா இது தெரியாது. இந்த மாதிரி நான் செய்வேன்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் சார் நானும் சொன்னேன். பேசி முடிச்சிட்டியா? அப்ப கிளம்பு. சார் ப்ளீஸ், உங்களுக்கு என் மேல கோவனா என்ன வேணா கேளுங்க, எவ்வளவு வேணா திட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. நான் பண்ண ஒரு காரியத்துக்கு அவங்க திட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வாய முறா விளக்கண்ண. அவ யார் உனக்கு? ஒட்டா உறவா? என் மருமகளை திட்டுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். நீ யார அதை கேட்க? நல்ல விதமா பேசினா யாரும் தப்பா எடுத்துக்க போறதில்ல. ஆனா அவங்க பண்ணாத ஒரு தப்புக்கு நீங்க அவங்கள திட்டுறீங்க. சம்பந்தப்பட்ட எனக்கு இது ரொம்ப சங்கடமா இருக்கு. டேய், உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ யாரா சம்மந்தப்படுத்துறதுக்கு?
அந்த கேமராவை எடுத்துட்டு நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சிட்டு வெளியே வேண்டாம் தாத்தா தாத்தா நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மிஸ்டர் ஹரி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கெட் லாஸ்ட். ஏய் சந்தோஷ், என்ன பேசுற நீ? நீ பேசாத பவி, உன்னாலதான் இதெல்லாம். நல்ல விதமா சொல்லி ஒருத்தருக்கு புரியலைனா உரைக்கிற விதமா எடுத்து சொல்லிதான் ஆகணும். இத பாருங்க சார், எங்களுக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு லஞ்ச் சாப்பிடறதுக்காக உங்க ஹோட்டலுக்கு வந்தது ஏதோ தற்செயலா நடந்தது. ஏதோ அன்னைக்கு பார்த்தோம், பேசணும், நீங்க எங்களுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு உங்க ஹோட்டல்ல எங்க அம்மா சாப்பிடலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தனியா நீங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. ஏதோ நல்ல மனுஷன், வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல பிசினஸ் மேன் நினைச்சேன். அதோட முடிஞ்சது சார். அதெல்லாம் ஒரு காரணமா வச்சு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர்றது, எங்க அம்மாவை உங்க ஹோட்டலுக்கு வர சொல்றது, இதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும் சார். மேல ஏதோ சத்தம் கேக்குது. மேலதான் ஏதோ சத்தம் கேக்குது, வா போலாம். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சந்தோஷ், ஏன் ஏன் அவனை தடுக்கிற? அவன் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? ஜபார், நீ பேசுறா, நான் இருக்கேன்டா உனக்கு சப்போர்ட்டுக்கு. ரொம்ப தப்பா இருக்கு தாத்தா. இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் தப்பா பேசுவீங்கன்னு நினைச்சேன். உங்க பேர் என்ன உங்களை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கீங்க. Will you stop, பவி?